இல்லை, அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. எந்த விஷயத்துக்கும் பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பொதுவாகவே எல்லா இந்த பருவநிலை காலங்களில் வருகிற அந்த நோய் தொற்றுகள் தானே தவிர புதிய நோய் பாதிப்புகள் அந்த மாதிரி எதுவும் சென்னையில் இல்லை, தமிழ்நாட்டிலையும் இல்லை. இந்த முகக்கவசம் அணியணும் போனோம் அந்த மாதிரியான ஒரு பதட்டமும் எதுவும் இல்லை. அண்மையில் ஒரு பீதி கிளப்பி விடப்பட்டது. கேரளாவில் இந்த மூளையை தின்னும் அமீபா என்கின்ற ஒரு புது நோய் பாதிப்பு பற்றி ஒரு பரவலான பதட்டம் கிளப்பிவிடப்பட்டது. இந்த நோய் குறித்து நான் ஏற்கனவே 2-3 முறை பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறேன். இந்த மூளையை தின்னும் அமீபா என்பது கேரளாவில் ஏராளமான குளம் குட்டைகள், மாசுபடிந்த நீர், நீண்ட நாட்களாக தூர்வாரப்படாத நீர், அந்த குளங்களில் பெரிய அளவில் சேறு படிந்திருக்கிற காரணத்தினால் அந்த குளங்களில் குளிப்பவர்களுக்கு சேற்றில் உருவாகிற வைரஸ், அமீபா என்கின்ற வைரஸ், அவர்களுடைய குளிக்கும் போது மூக்கு வழியே மூளையை பாதித்து பெரிய அளவில் அந்த மூளை காய்ச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. இது கேரளாவில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒன்று. இது தொற்று நோய் அல்ல. ஒரு மூளை தின்னும் அமீபா நோயினால் பாதிக்கப்பட்டவரை தொட்டாலோ அவர் அருகில் அமர்ந்தாலோ கொரோனா வைரஸ் போன்று இது தொற்றும் பாதிப்பு உள்ளதல்ல. என்றாலும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் அறிவிப்பது, தமிழ்நாட்டிலும் கூட தூர்வாரப்படாத குளங்குட்டைகள், மாநகர பகுதிகளில் இருக்கிற நீச்சல் குளங்கள் குளோரின் போடாமல் நீண்ட நாட்களாக மாசுபடிந்திருக்கிற நீர், இதில் குளிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த நீரை தூய்மைப்படுத்தி அதில் குளிப்பதை பழக்கமாக்கி கொள்ள வேண்டும். அவ்வளவுதான் முன்னெச்சரிக்கையை தவிர வேறு எதுவும் இதில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது. அதற்கான பதட்டத்தை நாம் எங்கேயும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, அது இப்போ நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறையை சேர்ந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை இந்த குளங்கள், குட்டைகள், உள்ளாட்சி அமைப்புகளோடு சேர்ந்து அதை பண்ணுறாங்க. இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ஸ், சானிட்டரி ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிற பொறுப்புகளில் பணியாற்றுபவர்கள் மாநகராட்சி மாதிரியான இடங்களில் இதை அடிக்கடி ஆய்வு செய்து அதில் குளோரின் போடுறாங்களா, அபேட் தெளிக்கிறாங்களா, இதெல்லாம் தொடர்ச்சியாக பார்க்குறாங்க. அந்த மாதிரி தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் குறிப்பாக எங்கேயும் அந்த மாதிரியான ஒரு பாதிப்பு இதுவரை தென்படவில்லை. இது மாதிரி எந்த புகாரும் இது வரைக்கும் வரவும் இல்லை. நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான திட்டம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த முகாம்களை பொறுத்தவரை கடந்த மாதம் 2ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் தொடங்கப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற வருவாய் மாவட்டங்கள் 38லும் ஒரு வாரத்திற்கும் 38 என்கின்ற வகையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதல் வாரம் 38 முகாம்கள் நடத்தப்பட்டது. அதற்கு அடுத்த சனிக்கிழமை 36 இடங்களில் நடத்தப்பட்டது. சென்னை, ஊட்டி நீங்களாக 36 நடத்தப்பட்டது. அதற்கு அடுத்த வாரம் 38 நடத்தப்பட்டது. போன வாரம் 38 நடத்தப்பட்டது. இந்த முகாம்களை பொறுத்தவரை ஒவ்வொரு இடத்திலும் நடத்தப்படுகிற இந்த முகாமில் இதுவரை 55,000 பேர், 57,000, கடந்த வாரம் 57,000த்திற்கும் மேற்பட்டவர்கள், அதற்கு முந்தைய வாரம் 55,000த்திற்கும் மேற்பட்டவர்கள், அதற்கு முந்தைய வாரம் 48,000, அதற்கு முந்தைய வாரம் 44,000, இப்படி கடந்த 4 முறை நடைபெற்று முடிந்திருக்கிற முகாம்களை பொறுத்தவரை கடைசியாக நடந்தது 30. ஒவ்வொரு முகாமிலும் நான் சொன்ன இந்த எண்ணிக்கையில் நடத்தப்பட்டிருக்கிறது. வருகிற சனிக்கிழமை 37 அல்லது 36 இடங்களில் நடத்தப்படும். சென்னையை பொறுத்தவரை 15 முகாம்கள் திட்டமிடப்பட்டது. அது 15 மண்டலங்களுக்கு ஒவ்வொன்று என்கின்ற வகையில். அதில் 15ம் ஆல்டர்னேட் வீக்ஸுங்கிற மாதிரி ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் நடத்தப்படுவது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதிலும் 388 வட்டாரங்கள் இருக்கிறது. ஒரு வட்டாரத்திற்கு 3 என்கின்ற விகிதத்திலும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட 5 மாநகராட்சிகளில் தலா 5 என்கின்ற வகைகளிலேயும் 10 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட 19 மாநகராட்சிகளில் தலா 4 என்கின்ற வகைகளிலேயும்
வட்டாரத்திற்கு 3 என்கின்ற வகையிலேயும் 1256 முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது. அடுத்த வருடம் 2026 ஜனவரி 15க்குள் இந்த 1256 முகாம்களும் நடத்தப்பட்டுவிடும். இல்லை, அவர் தொடர்ச்சியாக மருத்துவ கண்காணிப்பில் இருக்கிறார். அவருக்கு இந்த மூச்சு விடுவதில் ஏற்பட்டிருக்கிற அந்த சிரமம், இன்றைக்கு ட்ரக்கியாஸ்டமி என்கின்ற அந்த தொண்டையில் ஒரு ஆப்ரேஷன் செய்து மூச்சு விடுதலை எளிதாக்குகிற ஒரு கருவி பொருத்தப்படவிருக்கிறது. அந்த பணி இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் இருக்கிறார். அது பேசுகிறவங்களுக்கு ஒரு தகுதி வேணும். அது அவர் பேசுறதுக்கு தகுதி இருக்காங்கிறத அவர் மறுபரிசீலனை பண்ணணும். இது இவ்வளோ ஜிஎஸ்டி ஏற்றினது அவங்க தான், குறைக்கிறதா சொல்கிறதும் அவங்க தான். ஏற்றிருக்கவும் வேணாம், இவ்வளோ நாள் மக்களை பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கவும் வேணாம்.